இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வாழைப்பூ வடை. இதை செய்யறதுக்கு நான் முதல்ல கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். அடுத்து இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ மேலே இருக்கிற மடலை எடுத்துடணும். அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளே இருக்கிற பிஞ்சுக்கள் மாதிரி இருக்கிற பூக்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு பூவையும் எடுத்து நாம் பெண்ட் பண்ணோம்னா அதில் தோல் வந்து வெளியில் வந்துடுங்க. கீழ்ப்பக்கமாக இருக்கும், அந்த தோலை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா குண்டூசி மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்குங்க, அதை தண்ணியை பிரித்து எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பூவையும் நாம் அந்த தலை மேலே இருக்கிற குண்டூசி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற குச்சி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துடுங்க. கீழே அந்த தோல் மாதிரி இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வாழைப்பூ சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து சமையலுக்கு நாம் இதை என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், வடை செய்யலாம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டானதுங்க. இந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அயன் சத்து எக்கச்சக்கமாக கொடுக்குது. கிட்னிக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு வலி இருக்கு இல்லையா, அதை நல்லா குணப்படுத்துங்க. அதே மாதிரி பால் ஊற்றுற தாய்மார்கள் இருக்காங்க பற்றி, அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு இது உதவுது. வயசானவங்களுக்கு மூட்டு வலியை இது குணப்படுத்துது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வாழைப்பூ வடையை நாம் டெய்லி இல்லைன்னா வாரத்துக்கு 3 நாள் 2 நாள் இந்த ஏதாவது ஒரு வகையில் சமைச்சு சாப்பிடணுங்க. அடுத்து நாம் இந்த வாழைப்பூவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, நம்ம ஊற வச்சுருக்கலைங்க அந்த பருப்பை மிக்சியில் அடிச்சுக்குவோம். இது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். பூண்டை வந்து தோலோடு தட்டி போட்டுக்கிட்டு அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா அந்த வாழைப்பூவை போட்டுக்கிட்டு நம்ம உப்பையும் போட்டு நல்லா பிசைந்து தண்ணி தெளித்து வடை பக்குவத்தில் நம்ம பிசைந்து வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் உருண்டை பிடிச்சி வச்சு தட்டி நாம் கடலை எண்ணெயில் சமைச்சு சாப்பிடணுங்க. இது ஒரு பக்கம் செவந்து வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டா வாழைப்பூ வடை ரெடி. இதுக்கு தோதா பார்த்தீங்கன்னா சுக்கு காஃபி தாங்க சூப்பராக இருக்கும். ஒரு கடி வடைங்க, ஒரு காஃபி ஒரு சிப் குடிச்சிங்கன்னா அதோட காம்பினேஷன் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுங்க. இந்த சுக்கு காஃபியை மறந்துடாதீங்க. அதோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.